வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது யோக திசை எது, யோகமில்லா திசை எது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றித்தான் இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை பெற்றிருப்பதை அறிந்து கொண்டால்தான் அவருக்கு வாழ்க்கை யோகமுடன் இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சபலத்தில் இருந்தாலோ அல்லது யோக பலத்தில் இருந்தாலோ பலன்களை கொடுத்துவிடும் என்று நம்பிவிடக் கூடாது. பொதுவாக எந்த ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிலிருந்து நல்ல வீடுகளில் அமர வேண்டும். அதாவது ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய கோணாதிபதிகள் அவர்கள் சொந்த வீட்டிலிருந்து 6, 8, 12 ஆகிய இடங்களில் சென்று அமர்ந்தால் அந்த கிரகங்கள் பலன் தராது. எனவேதான் ஒருவருக்கு திசை தொடங்கிய பின் எந்த திசை தொடங்கியதோ அதற்கு திசாலக்னம் போட்டு பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் திசாலக்னத்தினை சரியாக பார்த்து விட்டால் அந்த திசையானது பலன் தருமா தராதா என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப திட்டங்களை முதலீடுகளை செவனே செய்ய முடியும். அப்படித்தான் தனக்கு யோக திசை ஆரம்பிக்கப் போகிறது என்று கனவில் மிதந்தவர் ஜாதகத்தினை தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். உதாரண ஜாதகம்: கும்ப லக்னம், லக்னத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சுக்கிரன், சூரியன், புதன். இவருடைய ஜாதகத்தில் சனி பஞ்சமகாபுருட யோகத்தில் சசயோகம் பெற்றிருக்கிறார். இதனை தவிர்த்து ஜாதகத்தில் வேறு எந்த ஒரு யோகம் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. ஆனால் இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் மறைவிடங்களை நாடி இருப்பதை கவனித்துத்தான் ஆக வேண்டும். மேஷ லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் தன்னுடைய வீடான மேஷத்திலிருந்து 6ஆம் வீடான கன்னியில் சென்றமர்ந்தார். ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்திலிருந்து 8ஆம் வீட்டில் சென்றமர்ந்தார். இவருடைய ஜாதகத்தில் பஞ்ச பரிவர்த்தனை யோகத்தில் ஒன்றான ஸ்ரீ கணபதி யோகம் கிடைத்திருக்கிறது. ஆனால் என்ன பயன்? இவருக்கு கிடைத்த ஸ்ரீ கணபதி யோகத்தினை பாருங்கள். லக்னத்தின் 3ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் கன்னியில் அமர்ந்திட, கன்னி வீட்டு அதிபதியான புதன் தனுசுவில் அமர்ந்திட, தனுசு வீட்டு அதிபதியான குரு மேஷத்தில் அமர்ந்திட ஸ்ரீ கணபதி யோகமானது கிடைத்தது. ஆனால் 3, 8, 11 ஆகிய வீடுகளுக்குள் தொடர்பனை ஸ்ரீ கணபதி யோகம் பெற்றதால் முன்கர்மாவினை கழிப்பதற்கான திசைகளை இவர் சந்திக்க வேண்டியிருந்ததால் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு பதிலாக கர்மா பலன்கள் தான் கிடைத்தது. கர்மாவினை கழிக்க நேர்ந்தது. அப்படித்தான் இவருக்கு சுக்கிரன் திசைவன் தொடங்கியது. கும்பலக்கணத்திற்கு கேந்திர கோணாதிபதியான சுக்கிரன் யோகக்காரன். ஆனால் பாதகாதிபதி ஆதிபத்தியம் பெற்றவர். இப்பொழுது சுக்கிரன் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். சுக்கிரன் தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கும்பலக்கணத்திற்கு தனுசு வீடான முன்கர்மாவினை அடையாளம் காட்டும் வீடாகும். இப்பொழுது வாருங்கள் சுக்கிரன் அமர்விட பலன்களை பார்ப்போம். சுக்கிரன் தான் அமர்ந்த வீட்டிற்கு கர்மா வீடான துலாம் தன்னுடைய வீடாக வருவதால் கடுமையான கர்மாக்களை இவர் இந்த திசையில் கழிக்க நேரிடும். அப்படித்தான் சிரமமான பலன்களை சந்தித்துக் கொண்டிருக்கார். கர்மாவினை கழித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் தனது வீட்டில் அமர்ந்து தனது வீட்டினையே பாவி வீடாக, அதாவது தனசுவின் பாவியான 6ஆம் வீட்டு சுக்கிரன் தன் வீடாக வருவதால் சுக்கிரன் சுயபலம் இழந்து போகிறார். சுக்கிரன் சுயபலம் இழந்து நிற்கும் பொழுது முன்கர்மா தீய பலன்கள் தலையெடுத்து இவரை வாட்டுகிறது. இப்பொழுது சுக்கிர திசையானது தொடக்கம் என்பதால் சுக்கிரன் என்ற வீட்டின் இலக்கணமாக பாவித்து பலன்களை காண்போம். சுக்கிரன் என்ற தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி 5 பலமாகத்தான் அமர்ந்திருப்பது போல் இருக்கிறது. ஆனால் குரு நின்ற வீட்டினை அந்த வீட்டின் பாதகாதிபதி சனி பார்வையிட்டு குருவின் பலத்தினை குறைத்தார். சுக்கிரன் என்ற தனுசு லக்னத்திற்கு பாதகாதிபதி புதன் லக்னத்திலே அமர்ந்திருப்பதால் லக்ன பலமும் குறைந்தது. லக்ன பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 10ல் அமர்ந்திருந்தாலும் செவ்வாய் அமர்ந்த வீடானது பகை வீடான விருச்சிகம் மற்றும் மேஷம் கன்னிக்கு கடும் பாவி என்பதால் செவ்வாயே தனது சுயபலத்தினை இழந்து விடுகிறார். தனக்குத்தானே செவ்வாய் பாவி ஆகிறார். எனவேதான் செவ்வாய் 5ஆம் இடத்து பலத்தில் பணத்தினை கொடுத்தார். அதே செவ்வாய் 12ஆம் வீட்டின் பலத்தினால் கொடுத்ததை விரயமாக்கி விட்டார். கடும் பாவத்தன்மையுடன் செவ்வாய் லக்னத்தினை பார்வையிட்டது பெரும் பின்னடைவை தந்தது. இவருக்கு சூரியன் மட்டும் சுயபலத்தில் இருப்பதால் சூரியன் உதவியால் சில நன்மைகள் கிடைக்கிறது. அதுவும் சுக்கிர திசையில் சூரிய பத்திய பலன் தராது. இப்படித்தான் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு திசையை பார்த்து கொண்டிருந்தால் இவருக்கு எப்படி நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியும்? எனவேதான் கிரகங்கள் தான் அமர்ந்தெடுக்கின்ற இடங்களை நல்ல இடங்களாக தேர்வு செய்தால் தான் திசைகள் நன்றாக இருக்கும். திசைகளுக்குரிய புத்தியில் கிரகங்கள் ஒத்துழைப்பினை கொடுத்தால்தான் யோகா பலன்களை ஒருவர் எதிர்பார்க்க முடியும். ஒரு கிரகம் உச்சம் பெற்றதாலோ ஆட்சி பெற்றதாலோ லக்னத்திற்கு யோக திசை என்பதாலோ எல்லா நல்ல பலன்களையும் கொடுத்து விடாது. திசையின் கிரகம் வலிமையாக இருந்தால்தான் யோக திசை நல்ல பலன்களை தரும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.